அப்பா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, இன்னைக்கு என் வியாபாரம் ஓஹோன்னு போகும். முருகேசா அண்ணா எப்படி வெளில வந்தீங்க? சரி சரி, ஒரு பாக்கெட் சிகரெட்டு 3 பாக்கு கொடு. அப்புறம் உங்க வீட்டில் கூட எதை கேட்டாங்கன்னு சொன்னியா? 4 முட்டை மச்சி. 4 முட்டை. இல்லைண்ணா, இப்பதான் கடையை திறந்தேன், இன்னும் போனியா ஆகல, போயிட்டு அப்புறமா வாங்கல. என்னது போனி ஆகலையா? ஆமா, உன் தங்கச்சி காலேஜ் முடிச்சுட்டு எங்க தெரு வழியா தானே வருவா? என்னண்ணே புதுசு நம்ம தங்கச்சி உன் தங்கச்சிட்டீங்க, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? சிகரெட்டு, பாக்கு, வேற 4 முட்டை. முட்டை கிச்சா 4 முட்டை ரெடினே. இந்த மாதிரி பொறுக்கி பசங்க வாழ்ற இந்த ஊர்ல இவன் தங்கச்சியை நல்லபடியா கரை சேர்க்கறதுக்கு முருகேசன் படுற பாடு இருக்கே. உன் தங்கச்சி என்ன பெரிய பருப்பாடா? ஐயோ அப்படின்னா என் தங்கச்சி ரொம்ப நல்லவனு. அப்பா ஆனா இவன் தங்கச்சி தேன்மொழிக்கு கண் எதிர்க்க எவனா தப்பு பண்ணா அவனை உடனே போலீஸ்ல மாட்டி விடுறதே வேலைங்க. கோபமே வராத முருகேசனுக்கு கோவக்காரியான தங்கச்சியால வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறதே இவனுக்கு பெரிய சவாலான விஷயங்க. இப்படிப்பட்ட பொறுக்கி பசங்க வாழ்ற இந்த ஊர்ல இவன் தங்கச்சியை நல்ல வெளியூர் மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவன் படுற பாடு இருக்கே. அப்படின்னா அண்ணா, இப்போ என் தங்கச்சி நம்ம தங்கச்சி தானே? நாங்க இருக்கும்போது உன் தங்கச்சை வேற யாராவது தொந்தரவு பண்ண விட்டுருமா முருகேசா? நான் சொல்ல முருகேசனுக்கு தாராளம் மனுச்சுடா. நாளைக்கு வரும்பா. இது மட்டும் இல்லைங்க, இல்ல இல்ல வந்துருவேன். 5 நிமிஷம் தான். தம்பி தண்ணி எடுத்துவாங்க. யோ போய் தண்ணி எடுத்துட்டு வாயா. தம்பி ஆட்டோ போயா சேச்சி இங்குட்டு மாறு சேச்சி. முருகேசா டேய் வாங்க முருகேசா தூடா. என்ன பாக்குற? அவரை பாருண்ணா. என்னடா நீ உட்கார்ந்திருக்க? நான் எந்திரனா நான் ரத்தத்துக்கு மட்டும் இல்லைங்க, அடிதடி என்னத்த சொல்றது, வெடி சத்தது கூட இப்படிதான். எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. ஐயோ ஏண்டா ஈஸ்வரா. தேன்மொழி, ஏ தேன்மொழி வாங்க. என்னம்மா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அப்பா உயிரோடு இருக்கும் போதே படத்துக்கு மாலை போட்டு வச்சிருக்கேன். ஏன் சந்தன வச்சு குங்குமம் வைக்கிறதானே? போன் வந்துச்சுமா, டைம் கிடைக்கல. போட்டேன்னா கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு உனக்கு. அந்த ஆளு இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறாரோ. 2 கிலோ அரிசி, 1 கிலோ உளுந்து, 1 கிலோ துவரம் பருப்பு எடுத்துകൊണ്ട് ஒரு ஆஃப் ஓடு. ஏன் இந்த பாவத்தில் என்ன பங்கு சேர்க்கிற? சொந்த வீட்டிலே திருடுறியே, உனக்கு வெக்கமா இல்லை? காசு மேலே ஓவர ஆசை வைக்காத. இதை பார், இது நெத்தியில் ஒட்டி தூக்கிட்டு போகிறாங்க பத்தியா? இந்த 1 ரூபாய் கூட சுடுகாட்டில் எடுத்துருவோம். அதான் வாழ்க்கை. இது சொன்னால் என்ன குடியாருங்கிறோம். அவன் காசு கொடுத்தானே நியாயத்துக்கா ஒன்றை மாதிரி சரக்கு வைக்கிறவன்ட்டெல்லாம் வந்து பேச்சு வாங்க போகிறேன். கூடுதல் பேசாதே, எடுத்து வச்சுட்டு கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டியது கொடு. கொச்சினை இந்தியாவின் தலைநகரமா மாத்துறதுக்கு ஹைகோர்ட்ல கேஸ் போட போறேன். எப்படி என் வக்கீல் மூளை? இன்னைக்கு சண்டே, கோர்ட் லீவு. கோர்ட் லீவா? அப்ப அடுத்த சண்டே போட்டுருவோம். வக்கீலே வெயிட் பண்ணு. ஓகே. பல்லு போன வயசுல பார்லரா? பேத்திக்கு மேக்கப் போட வந்தியா? ஏன் இந்த மூஞ்சிக்கு பார்லர் வரக்கூடாதா? ஃபேஷியல் பண்ண வந்த. இந்த மூஞ்சிக்கு ஃபேஷியல் பண்றதுக்கு எதுக்கு பார்லருக்கு வரணும்? பாத்ரூம்ல இருக்க பினாயில் போதாதா? மல்லிகா மல்லிகா 2 minutes இருங்க. ஓ சேர் சைஸ் சின்னதா இருக்கோ? ஹே சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பரவாயில்ல. என்ன விஷயம்? அது வந்து என் தங்கச்சி அழகா இருக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணம். சரி எவ்வளோ ஆச்சு? ஏன் என் நாத்தனருக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? முதல்ல அவள் என் தங்கச்சி, அவளுக்காக கடன் வைக்கிறதும் கணக்கு பார்க்கறதும் எனக்கு பிடிக்காது. ஓ அப்பனா ஒரு 4000 ரூபாய் கொடுங்க. இந்தா. ஐயோ கையெல்லாம் க்ரீமா இருக்கே, கொஞ்சம் பாக்கெட்ல வைங்க. வச்சிரு வச்சிரு வச்சிரு. பரவாயில்ல, நான் கடைக்காரனவே எடுத்துட்டு போறேன். வா. நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டான். பாய். என்னடா ஏரியாவே கலக்கட்டுது? டிஜே பார்ட்டி. டேய் என்னடா உன் போட்டோ போட்டுருக்கு? பின்ன நம்ம தானே ஸ்பான்சரு. டேய் டேய் டேய்
கூடவே இருக்க வக்கீல் ஒரு 50 ரூபா ஃபீஸ் கேட்ட தர மாட்டேன். எவனோ ஒரு ஜெகரத்தை நான் மாட்டேன், அவன் கேட்டான்னு காசு அள்ளி அள்ளி கொடுத்துருக்க, அதுவும் எனக்கு தெரியாம. டேய் வக்கீலு, எஸ் மை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் அண்ணனா பார்ப்பாங்க, அண்ணனுடைய தங்கச்சியா பார்ப்பாங்க. கரெக்ட். உன் தங்கச்சி கல்யாணம் ஆகி போற வரைக்கும் இந்த ஊருக்காரங்களுக்கு கொண்டாட்டம் தான். இதுல தமிழ்நாட்டு மாப்பிள்ளை வேற கிடைக்கணுமா? ടിക്കറ്റ് 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 ദേവരകാല ആൾക്കാർ കയറുന്നേ. ആ ടിക്കറ്റ് കണ്ടോ? ഒന്ന് കേറി കേട്ടാ. ആ ടിക്കറ്റ് ടിക്കറ്റ് ഓടിട്ടില്ലേ? ആ ടിക്കറ്റ് 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 കേട്ടാ. എന്റെ പറിച്ച് 10 രൂപ. ഡ്രൈവർ വണ്ടി നിർത്ത്, പോക്കറ്റ് അടിച്ചു. അയ്യോ ഇവന്മാരെ കൊണ്ട് ഞാൻ തോറ്റ്. நம்மள மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை சேட்டா. വണ്ടി സ്റ്റേഷനിലേക്ക് പോട്ടെ. வண்டி போட்டே. ஹலோ கண்டக்டர், ஏன் ஸ்டேஷன் போனோம்? எதுக்கு எல்லார்டையும் டைம் வேஸ்ட் செய்யணும்? உங்களுக்கு இப்ப என்ன, பர்ஸ் அடிச்சவன் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அடிச்சவன் யாருன்னு ஞான் காணிக்க. யாருமா இவனா? இந்த பொறுப்போக்கா சொல்லு. ஏய் ஆறான மரியாதையா ஒழுங்கா சொல்லிருங்க. நானே கண்டுபிடிச்சேன்னா நடக்கிறது வேற. சொல்லிட்டேன். அடிச்சதே அவன் தாங்க. அவன் ஒரு பிக் பாக்கெட், எனக்கு நல்லா தெரியும். யாரு? நான் இல்லப்பா. நான் இல்ல சொல்லுங்க. நான் இல்ல சொல்றேன். சேட்டோ, குட்டிகளுக்கு ஓ, குட்டிகளுக்கு கொடுங்க சாரே. குட்டிகளுக்கு இல்ல. எப்படி சார் இருக்கீங்க? സുഖം. നിനക്ക് நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான் சார். ഓ ഇവനെ ജാമ്യത്തിൽ എടുക്കാൻ തന്നെ വന്നേ. சார் கவுன்சிலர் சார், வாங்க சார். വണക്കം സാർ. നമ്മുടെ ഏരിയയിലെ പയ്യന്മാരാ, ഞാൻ തന്നെ വരണ്ടേ? ഇരിക്കൂ. താങ്ക് യു സാർ. ഇരിക്കടോ. இருக்கட்டும். എന്തുവാടോ? ஃபெயில் ஆர்டர். ഫെയിൽ ഓർഡർ? குடு. பெயில் ஆர்டர். അതാണോ? சார் ஐநூறு கொடுத்து ரெடி பண்ண. பேச சொல்றா. பேசுங்க சார். സാറേ, ഇലക്ഷനിൽ നമ്മുടെ കക്ഷിക്ക് വേണ്ടി ഇറങ്ങി ജോലി ചെയ്യുന്ന പയ്യനാ. കേസൊന്നും വേണ്ട സാറേ, വിട്ടേക്കുന്നേ. ஆமா சார், கேஸ் எல்லாம் வேணாம் சார். എന്ത് வேணாம் சார். ஆமா சார். ഏയ് 307 சார். ഒരു പെറ്റി അടിച്ചു വിട്ടേക്കടോ. ஓகே சார். எந்த தெய்வமே. வெளியே வாடா. வணங்கண்ணே. ஐயா, என்ன கொஞ்சம் வெளியிடுங்கண்ணே. உனக்கு தங்கச்சி தெரியுமா? அப்போ உள்ளே கடை സൈൻ ചെയ്തിട്ട് പോടാ. சார் நான் அவ்வளோதான் படிக்கல சார். நான் வெளில வெயிட் பண்ணுறேன். வரேன் சார். சாரே, அரிசி பருப்பு ஏதா வேணும்? പോടാ. வேண்டேன். வரட்டேன். பை த பை, உங்களுக்கு அரிசி பருப்பு வேணாம்னா அது எனக்கு வாங்கி கொடுக்கலாமே. எஸ்கேப் மை லார்ட். அன்னைக்கு உன் தங்கச்சி பஸ்ஸில் வந்தது என் கெட்ட நேரம். இன்னைக்கு அவளோட அண்ணனா நீ வந்திருக்க பாரு, அவளோட நல்ல நேரம். நன்றி காட்டுறதுக்கு நான் நினைச்சியா? நரிடா. ஏன் ஃபீஸ் போச்சு? வணக்கம் நரி சார். வண்டி ஏறுறா. நோ, மேல கை வைக்கிறாள் வச்சுக்காத. எழுத்து பேசுற. நோ சொல்றல. അടിക്കാതറാ അവനെ. കണ്ണടിക്കാൻ കാശ് കേൾക്കലാന്ന് பார்த்தா அங்கே அவனைய தலைமையில் அடிக்கிறான். தெரியாம பண்ணிட்டேனா, மஞ்சின்னா அடிக்காதப்பா. அவனுக்கு எதாவது தேவை இருந்திருக்கும். திருடான்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, விரட்டி விட்டுரு. தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு. ஏய், இனிமே உன்னை இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் பிச்சிருவேன். போட. ஏய் போட. പോയാൽ നമുക്ക് രണ്ട് വീഴുമോ? വീഴുന്നാൽ കാശ് കിട്ടിയാൽ പോകും. ஹலோ அண்ணா வணக்கம். நான் ஏற்கனவே மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். டெண்டர் உங்களுக்கு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. என்ன மாதிரி எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. அப்புறம் என்ன இந்த பக்கம் அதிசயமா? இல்லைண்ணா, கொஞ்சம் பண கஷ்டம். ஒரு 500 ரூபா வேணும். உன் பையன் தான் நல்லா சம்பாதிக்கிறான்ல, அவன்கிட்ட கேட்கலாமில்ல. അവരിപ്പോൾ നമ്മളെ ഒന്നും പേര് സമ്മതിക്കരുതില്ലെണ്ണ. അവർ പെരിയ മുതലാളി അയച്ചു. ഞാനിപ്പോഴും കൂലിക്കാരൻ തന്നെ. நீயும் வேலையிലേക്ക് போக வேண்டியதானே? മുന്നേ மாதிரி உடம்பு ஒத்துழைக்கலண்ணா. முதலாளி நமஸ்காரம். வணக்கம் வணக்கம். பாப்பா, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? ஒன்றும் பதிலே இல்லை. முதலாளி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் உள்ளூரில் பொண்ணு எதுவும் கிடைக்கல. வெளியூரில் ஏதாவது பொண்ணை பார்த்தா தான் உண்டு. அவனுக்கு என்னையா குறைச்சல்? மூர்த்தி அனாதை தானே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவனுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் அப்படி சொல்லலை பாய். உள்ளூரோ வெளியூரோ நல்ல சம்பந்தமா பாரு.
சரிங்கய்யா நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அப்புறம் மாதிரி என்ன எப்பவும் வண்டி தண்ணியிலே ஓடுதுன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. உடம்பு பார்த்துக்கோ. சரி சரி நான் சொன்னேன்னு சொல்லி மூர்த்திட்ட 500 வாங்கிக்கோ. சரிண்ணா. இந்த தடவை ஓகே, இதே பழக்கமாக வச்சுக்காத. ஐயோ இல்லைண்ணா, இந்த உதவியை நான் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். சரி போயிட்டு வா. தம்பி சொல்லுங்க. ஐயா உங்ககிட்ட ஒரு 500 ரூபா வாங்கிக்க சொன்னார். என்னடா புதுசா பேங்க்லாம் கூட்டு வந்திருக்க? பேங்க்ல இருந்து காசு எடுத்து ஃபீஸ் கொடுக்க போறியா? சிச்சி உன் ஃபீஸை தேன் அக்கௌண்ட்ல போட போறேன். ஹலோ, ஏன் ஃபீஸ் எதுக்குடா உன் தங்கச்சி அக்கௌண்ட்ல போடுற? சரி ஓகே. பாப்பா முருகேஷா, ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்காளா? எல்லாம் நல்லாவே இருக்காங்க. என்னப்பா எப்பவும் போல உன் தங்க பேர்ல மணி டெபாசிட்டா? பின்ன உங்க பொண்டாட்டி பேர் டெபாசிட் பண்ணுவாங்க. யாருப்பா இவன்? பாஸ்கர் வக்கீல் சார். என்னடா புதுசா என்ன போய் சாரன்ட்டு? ஆமா இவர் யாரு? பேங்க் மேனேஜர் சார். சாரி சார், தெரியாது சார். ஆமா சார். உன் தங்கச்சிக்காக எல்லாமே சேர்த்து வைக்கிற, உனக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கி கூடாதா? லோன் அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாம் சார், முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அது வரைக்கும் எனக்கு இது போதும். சரி நடக்கட்டும், போய் பார். சரி. எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் வரேன். சார் சாரி சார், வர போய். சுகல்ல. வணக்கம் வக்கீல் பர்சல். டேய் எழுதேன். ஏப்பா நான் அக்கௌண்ட்ஸை படிச்சு வச்சிருக்கேன், வக்கீலுக்கு படிச்சு வச்சிருக்கேன். நான் ஏன் உன்னை வச்சிருக்கேன்? அப்ப சாருக்கு ஃபீஸ் வேண்டாம். ஓ நீ அங்கே வரியா? கொண்டா மூட்டை எழுது. மோனே கை இடிக்குது கொஞ்சம். இந்தப்பா எழுதியாச்சு. ஏடா பிராந்த வக்கீல். எஸ் மை லார்ட். என் தங்கச்சி பேர் சுகன்யாவா? என்னது சுகன்யாவா? யார் சொன்னது? எழுதிருக்க. எங்க கொண்டா? இப்படி எழுதுனா சுகன்யாவோ? ச்சே, மாத்தி எழுதிட்டான்டா. என்னது? மாத்தி எழுதிட்டேன்டா. மாத்தி எழுந்த மாதிரி தெரியல, பார்த்து எழுந்த மாதிரி இருக்கு. அது ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கியூட்டா இருந்துச்சா, அதான். மோனே எது ஸ்கூலான? சென்ட் ஜான்ஸ். விடுக்கன். நான் படிச்ச ஸ்கூலு. மோனே உங்க அப்பா கூப்பிடுறாங்க, போங்க. கரும்பு பிடிச்சோம். போடா குண்டா. இதை பாருப்பா, நீ எங்க போனாலும் இனிமே என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடு. அப்பதான் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்காது. மோனே ஒரு மினிட். இன்னும் மறுபடியும் அவன்கிட்டயே போறான். சூதனே அவன் பொண்டாட்டி பார்வதி மேல கேஸ் கொடுக்க சொன்னான். அவளே ஒரு கேஸ், அவன் மேல இருக்கிற கேஸ்ன்னு முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது மல்லிகா வண்டி நிக்குதுப்பா. எங்க? அட ஆமா. மல்லிகா இங்க என்ன பண்ற? பொழுது போல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. யோ வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? ஓ அடச்சி ஒத்து. வண்டியில பெட்ரோல் இருக்கா? இருக்கு. டயர்ல காத்து இருக்கா? இருக்கு. உனக்கு அறிவு இருக்கா? சம்மடி வாங்க. இதெல்லாம் வீட்ல இருந்து கிளம்பும்போது செக் பண்ணணும். நான் ஸ்டார்ட் பண்ணி தரேன், அவசரப்படாத. ஹாய் பிரான் வக்கீலே. முருகேஷ் டேய் பாவி, போ போ. ஹலோ பிரதர், என்ன பண்ற? பார்த்தா தெரியல, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மூதேவி, நீ மிதிக்குது கிக்கர் இல்லையா, ஸ்டாண்டு? ஹலோ, வர வழியில ஒரு லூசு பையன் கிக்கருக்கு பதில் ஸ்டாண்டு மிதிச்சிட்டு இருக்காமா. அவளும் இதைத்தான் மிதிச்சிருப்பாளோ? என்னடி மீன் குழம்பு வைக்கிற? சரக்குல பால கலந்த மாதிரி ஜப்புன்னு இருக்கு. முருகேஷா, யாருப்பா? ராஜேந்திரமா. அந்த தருதலையை தேடி யாரோ வந்திருக்காங்க போ. என் புள்ள ஒன்னும் தருதல இல்ல. அது வாயில் காவாய். வா ராஜேந்திரா. என் தங்கச்சி கல்யாணம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? முருகேசன் கடையில தான் இருப்பான், நீ அவங்கிட்ட பத்திரிக்கை கொடுத்துறியா? உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். சரி கண்டிப்பா வரேன்ப்பா. முருகேசனை பார்த்து சொல்லிடு. சரிம்மா. சரி. முதலாளியம்மா. പിന്നെ നീ മളിയക്കട മുതലാളിയോടമ്മ ഞാൻ ഒരു കൂലിക്കാരൻ തന്നെ. ஆனால் ஒரு விஷயத்தை நீ நல்லவண்ண மனசில் புரிஞ்சுக்கணும். முதல்ல நீ இந்த கூலிக்காரனுக்கு பொண்டாட்டி, அதுக்கப்புறம் தான் அந்த மளிகை கடை முதலாளிக்கு அம்மா. அவன் நம்ம பத்திரிகையை உன் கையில் கொடுக்குறான், நீ முருகேசன் கடையில் இருக்கிறார் அவர் கையில் கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறேன். ഞാൻ ஒருத்தன் குத்துக்கல்லாட்டம் இங்கே உட்காந்துருக்கிறேன்னு அதெல்லாம் உங்கள் கணக்கு தெரியலையா? ഞാനാണ് இந்த குடும்பத்துக்கு தலைவன். வீட்டில் இருக்கிற 2 பொட்டச்சிகளை என்ன மதிக்கலைன்னா ஊரில் வண்டி மதிப்பான். உன்னை எப்படியா மதிக்கிறது? குடிகாரம் பொண்ணு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கூட வரமாட்டேங்குது. என் புள்ள பாவம், யார் யார் கையிலயோ காலிலையோ விழுந்து ஒரு நல்ல சம்மதத்தை எடுத்துட்டு வந்தா அதே கெடுத்துல தாண்டி கெடுப்பேன். அப்படித்தான் கெடுப்பேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இவன் யாரடி? எனக்கு பார்க்க தெரியாதா? இப்ப சொன்னியே, அது துப்பு இருந்தா நல்ல மாப்பிள்ளைய பார்ப்போம். பாக்கண்டி புள்ள.
சொல்லுதுன்னு. ஏய் உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? சாச்சா எனக்கு ஒன்றும் ஆகல. கொஞ்ச நாளைக்கு அவங்க கண்ணில் படாம ஊரை விட்டு போயிட. உனக்காக வேணா நான் ஊரை விட்டு போறேன். ஆனா நீ என் கூட வரியா? என்னால முடியாது, நீ அதுக்கு வேற ஆளை பாரு. ரொம்ப நாளா உன்ட்டு ஒன்று கேட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு வீடியோ எடுத்து அனுப்பேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? நாளைக்கு ஏதாவது லீக் ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு தூக்குதான். சரி ஒரு ட்ரெய்லராச்சும் அனுப்பேன். ஏய் அம்மா வராங்க, அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் மிஸ் ஆயிட்டா. உனக்கு எப்படி கல்யாணம்? என்ன திடீர்னு கல்யாணத்தை பத்தி கேக்குற? இல்ல நீயும் அண்ணன் தலையில இருந்து இறங்கினா தானே நான் ஏற முடியும். அப்படின்னா என் அண்ணன் வாழ்க்கை காலி முடிஞ்சது. சும்மா சொல்லுதேன்னு. நான் வந்துட்டேன், கீழே தான் இருக்கேன். வண்டியா? அப்ப மேல கார் பார்க்கிங் வந்துரு. ஓகே. டார்லிங் சொல்லு, என்ன விஷயம்? சும்மா தான் வர சொன்னேன். அம்மா உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நேத்துக்கு சிக்னல்ல நம்ம பார்த்தோம்ல, நான் கூட உனக்கு கை காட்டினேனே. ஆமா, அதுக்கு என்ன? இல்ல அப்போ உன் கார் பேக் சீட்ல ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்தாளே, அவ யாருப்பா? அது தெரியல. ஹே, டாக்ஸினா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஏறுவான் இறங்குவான். நான் முன்னாடி ஓடுற மீட்டர் மட்டும் தான் பார்ப்பேன், பின்னாடி நடக்கிற மேட்டரை பார்க்கறது இல்லை. சரி, நான் உன்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டேன்னு தெரியுமா? எதுக்கு? வா மோளை சொல்கிறேன், இரு. கண்ணை மூடு. எதுக்கு? நான் சொல்கிறேன்ல, கண்ணை மூடு. எதுக்குடா? நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? இப்ப கண்ணை திறந்து பாரு. மறந்துருப்பேன்னு நினைச்சேன். தேங்க்யூ. என் தேன்மொழிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ண மச்சான். சரிடா மச்சி, ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்ஸ்டா. ஓ அன்வர், என்ன இந்த பக்கம்? பக்கத்துல சவாரிக்கு வந்தேன், அப்படியே அப்பாவை பார்த்துட்டு போலான்னு. அப்பாவா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது நானும் தேன்மொழியும் லவ் பண்றோம். அந்த விஷயமா அப்பாவை பார்த்து பேசிட்டு போலான்னு. அன்வர் வா வா வா, எப்போ வந்தாச்சு? இப்பதான். நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். வணக்கங்க. கள்ள கழுவிடமா நீ கேட்ட கேட்டுக்கு எங்க விட்டு பெண்ணு கேட்கறாங்க. பேசாதடா. ஏங்க நீங்க தானே? ஆமாடா, ஞான் தான். என்ன பார்த்தா கேனப்பை மாதிரி தெரியுதா? ஏய் பேசாதடா. இவனே வேணா அப்படி நினைச்சுக்கோ, முட்டா பையன். ஞான் அப்படி இல்ல. மானம் கட்டவனே, நல்ல மாதிரி நடிச்சு என் பொண்ணை ஏமாத்தி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியா? இந்த பார், நீ பாக்குற வேலைக்கு வரைக்கும் எவன்டா பொண்ணு கொடுப்பான்? செருப்பால் அடிப்பா மாமா. மரியாதை பேசு. ஒரு குடிச்சிருக்காரு, டாக்ஸி போங்க, நாளைக்கு பேசிக்கலாம். குடிச்சதா என்ன பேசுறா? ஏய் வாய்க்கு வந்தபடி பேசுற, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். வார்த்தை அளந்து பேசு. வயசுல பெரிய ஆள் பாக்குறேன் இல்ல, அவ்வளவுதான். என்னடா என்ன லவ் பண்றதுக்காக அண்ணன் மேல கை வச்சிருவியா? தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஓ, அப்ப என்ன விட உங்க அண்ணன் தான் உனக்கு முக்கியமா? ஆமாண்டா, இந்த உலகத்திலேயே எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, போடா.
டேய் ப்ளீஸ் நான் சொல்றது கேளு தயவு சொல்லு அம்மா கூட்டி போ குடும்பத்தோட அழிச்சிருவேன் முருகேசா அவனு ஓவரா பேசுறான் அடற அவனே அப்பா இன்னொரு தடவை என் அண்ணன் மேல கைய வச்ச மரியாதை கெட்டுரும். டேய் அம்மா உள்ள கூட்டி போமா போ டேய் சாரி ஏய் எனக்கு துரோகம் பண்ணிட்டல. என்னன்னா அவன் உங்களை அடிக்கிறான், நீங்க போய் அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? சீ மானகட்ட குடும்பம் தானே உங்களுது. வீடேறி வந்து பொண்ணு கேட்டா என்ன கேவலப்படுத்துறீங்களா? என்ன ஏமாத்திட்டல, உன் கழுத்துல ஏமா தாலி கட்டறான் பார்க்கலாம். செத்தடி. போடா. என்னடா தங்கச்சி வளர்த்து வச்சிருக்க? ரோட்டில போன வரன பிச்சைக்காரன் எல்லாம் உள்ளில ஏறி வந்து பொண்ணு கேக்குறான். அப்பனே மதிக்காத எந்த குடும்பமும் உருப்பட்டதா சரித்திரம். இதெல்லாம் தெருவுல தான் கத்தனமா. போடி உள்ளில. நீங்க உள்ள வாங்க. போ. நீ எல்லாம் ஒரு மனுஷன். மானம் போகுது. என்ன இங்க அவுத்து போட்டு ஆடுறாங்களா? நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? அடுத்தவன் பிரச்சனையை பாக்குறதுன்னு அலுவா சாப்பிடுற மாதிரி. என் மிக்சிங் எப்பவுமே வித்தியாசமாக இருக்கும். தனி விடு. குடிகாரங்க எல்லாருமே கெட்டவங்க இல்லை. என் போதையில் பேசுகிறேன்னு நினைக்காது. அப்போ எங்களுக்கும் மனசு இருக்கு. நீங்கள் 2 பேரும் காதலிக்கின்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் கூட இது என்னடா அசிங்கம், இதெல்லாம் வேண்டாம், பேர் மாப்பிள்ளை பார்க்கலான்னு தான் நினச்சேன். கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறவங்கள விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வளரவங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். வர்ற சம்மந்தத்தை எல்லாம் உங்கள் 2 பேருக்காக தான் நான் தட்டி விட்டேன். அப்படி இல்லை, நான் அவகிட்ட உண்மையாக தான் இருக்கேன். ஆனால் நான் வேற மதத்தை சேர்ந்து. மனசை பார்ക്കുന്നவன் மனுஷன், மதத்தை பார்ക്കുന്നவன் மடை. நீ நாளை அவன் வீட்டுக்கு வா, பெண்ணுகளும் ഞാൻ போதையில் பேசுகிறேன்னு நினைக்காது. வழி இருந்த கண்ணீர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ தான் என் மாப்பிள்ளை. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்கும். ஏமா நல்லா பாப்பா முருகேஷா. வணக்கம் சார். ஓகே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து கூட என் ஆத்துக்கார்கிட்ட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இந்த காலத்துல அவன் தான் வயிறு நிறைஞ்சா போதும்னு நினைக்கிறான். ஆனா நீ என்னடான்னா இருந்த காசையெல்லாம் செலவு பண்ணி தங்கச்சி கல்யாணத்தை ஜாம்னு பண்ணிட்ட. அதுவும் இல்லாம கடையையும் மாப்பிள்ளைக்கே கொடுத்துட்ட. இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்பா. நான் என்ன சார் பண்ணிட்டேன்? அவ சந்தோஷம் வந்து அதுவே எனக்கு போதும் சார். கிவ் இட் அக்கௌண்ட்ஸ். அப்புறம் உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு சார். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கா? எதுக்கு? இல்லை சார், இந்த வேல்யூ நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. வேன் வாங்க லோனுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. முருகேஷா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் வரேன் சார். சரி, போயிட்டு வா. தேங்க்ஸ். முருகேசா, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. போகிற வழியில் எர்ணாகுளம் மெடிக்கல் சென்டரில் இறக்கி விட்டுறியா? என்னாச்சுண்ணே? தேங்க்ஸ் பா. ஓகே சேட்டா. என்னப்பா? செலவு காசு வச்சுருக்கீங்களா? இருக்கு. கேட்க வேண்டித்தானே, ஏன் கூச்சப்படுறீங்க? சரியான ஆள். இந்தாங்க பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் முருகேசா. போய் குழந்தைய பாருங்க. வந்ததும் கொடுத்துறேன். பாருங்க போங்க. போங்க. வரேன்ப்பா.
വിളിക്കുന്ന BSNL കസ്റ്റമർ താങ്കൾ വിളിക്കുന്ന BSNL കസ്റ്റമർ